தக் லைஃப் படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சி ஒன்றில் கன்னட மொழி தமிழில் இருந்துதான் பிறந்தது என்று சொல்லியதற்காக கன்னட அரசியல் அமைப்பினர் கமல்ஹாசனை புறக்கணித்து தக் லைஃப் திரைப்படத்தை கர்நாடகாவில் திரையிடக்கூடாது என்று போராடி வருகின்றனர். அதேபோல அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கர்நாடக உயர்நீதிமன்றம் 2:30 மணி வரை கெடு விதித்தது. கன்னடம் தமிழில் இருந்து பிறந்ததற்கு என்ன ஆதாரம்? கன்னட மொழி தமிழில் இருந்து பிறந்தது என்று கூற நீங்கள் என்ன மொழி ஆய்வாளரா? கன்னடம் குறித்து கமல்ஹாசன் பேச்சால் தற்பொழுது பதற்றம் உருவாகி உள்ளது. ஒரு மன்னிப்பு கேட்டால் என்ன என கர்நாடக உயர்நீதிமன்றம் சரம் மாறியாக கேள்வி எழுப்பியது. தவறு செய்தால் மன்னிப்பு கேட்கலாம், தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதற்கு மன்னிப்பு கேட்க முடியாது என கமல் தரப்பு வழக்கறிஞர்கள் கூறினர். மேலும் கர்நாடகாவில் தக் லைஃப் வெளியீட்டை ஒத்திவைப்பதாக கமல் தயாரிப்பு நிறுவனமான ராஜ் கமல் நிறுவனம் அறிவித்துள்ளது. இதனிடையே கமல்ஹாசன் கர்நாடக திரைப்பட வர்த்தக சபை தலைவருக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் கன்னட மொழி குறித்து நான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. நாம் அனைவரும் ஒன்று, ஒரே குடும்பம் என்பதைத்தான் என் கருத்தின் மூலம் வெளிப்படுத்த நினைத்தேனே தவிர கன்னட மொழியையோ மக்களையோ இழிவுபடுத்தும் நோக்கத்தில் அல்ல என விளக்கமளித்து கடிதம் எழுதினார். கமலஹாசன் மன்னிப்பு கேட்கக்கூடாது என்று நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அன்பு கட்டளையும் வைத்துள்ளார். கமலுக்கு பலரும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். பொது பிரச்சனை குறித்து கருத்து தெரிவிக்கும் முன்னர் அது குறித்த முழு விவரங்களையும் தெரிந்து கொள்வது ஒரு நல்ல அரசியல் தலைவருக்கு அழகு என்று காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகைக்கு அண்ணாமலை அறிவுறுத்தியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு குற்றவாளி ஞானசேகரன் குற்றம் நடந்த அன்றும் அதற்கு அடுத்த தினமும் யார் யாருடன் தொலைபேசியில் பேசினான், அவனுடன் பேசியவர்கள் வேறு யார் யாருடன் பேசினார்கள் என்ற முழு விவரங்களையும் எனது காணொலியில் கூறியிருந்த பின்னரும் தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை அதே தகவல்களை ஏன் வெளியிடவில்லை என்று கேட்கிறார். அதிலும் குறிப்பாக அவர் ஏன் இத்தனை பதற்றம் அடைகிறார் என்று தெரியவில்லை. ஒரு பொது பிரச்சனை குறித்து கருத்து தெரிவிக்கும் முன்னர் அது குறித்த முழு விவரங்களையும் தெரிந்து கொள்வது ஒரு நல்ல அரசியல் தலைவருக்கு அழகு. செல்வ பெருந்தகைக்கு எனது காணொலியை முழுமையாக காணும்படி கேட்டுக்கொள்கிறேன். வேண்டுமென்றால் அவருக்கு வாட்ஸ்அப்பில் அந்த காணொலியை அனுப்பி வைக்கிறேன் என்று அண்ணாமலை கூறியுள்ளார். திருநெல்வேலியில் நிருபர்கள் சந்திப்பில் பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், வரும் சட்டசபை தேர்தலில் திமுக எத்தனை பெட்டிகள் பணம் கொடுத்தாலும் ஆட்சி மாற்றம் உறுதி. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது. ஞானசேகரன் வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது சரியில்லை. யார் அந்த சார் என்பதே எங்களுடைய கேள்வி. இந்த வழக்கை சிபிஐ விசாரித்தால் மட்டுமே உண்மை நிலவரம் வெளிவரும். குற்றப்பத்திரிகை சரியாக தாக்கல் செய்தால்தான் நீதி கிடைக்கும். போலீசார் தங்களது பணியை செய்வதே இல்லை. போலீசார் தமிழக அரசின் ஏவல் துறையாக மாறிவிட்டனர் என்று குற்றம் சாட்டினார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், திமுக வட்டச் செயலாளர் கோட்டூர்புரம் சண்முகம் ஆகியோர் விசாரிக்கப்பட வேண்டியவர்கள் என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அந்த வீடியோவில் அண்ணாமலை கூறியிருப்பதாவது: டிசம்பர் 23 2024 அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருக்கும் சகோதரிக்கு மிக மோசமான கோரமான ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்தது நமக்கு தெரியும். 23 நடந்த பாலியல் சம்பவத்திற்கும் 25 ஒரு குற்றவாளியை கைது செய்தார்கள். 25 காலையில் இருந்து ஒரு சாமானிய மனிதனாக நானும் பேச ஆரம்பித்தேன். அரசியல் பேச விரும்பவில்லை. நான் கால் டீடைல் ரெக்கார்டு ஆதாரத்தின் அடிப்படையில் பேசப் போகிறேன். 25 கைது செய்யப்பட்ட பிறகு பல விஷயங்களை பார்த்தோம். எஃப்ஐஆர் கசிய விடப்பட்டது. ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை வாங்கி கொடுத்தது நம்ம எல்லோருக்குமே சந்தோஷம்தான். டிசம்பர் 24 ஞானசேகரனை கோட்டூர்புரம் போலீஸ் அதிகாரிகள் கைது செய்கிறார்கள். பிறகு வெளியே விட்டு விடுகிறார்கள். 25 மாலை மீண்டும் கைது செய்கிறார்கள். ஏன் கைது செய்த பிறகு விடுதலை செய்தார்கள்? இதில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள்? எதற்காக திமுகவில் சில தலைவர்களுக்கு பதற்றம்? ஆதாரங்களை எங்கு எல்லாம் அளித்திருக்க வாய்ப்பு இருக்கிறது? சம்பவம் நடந்த அன்று ஞானசேகரன் தொலைபேசி பிளைட் மோடில் இருந்ததாக அரசு வழக்கறிஞர் சொல்லியுள்ளார். 8:52 மணி வரை பிளைட் மோடில் இருந்ததைத்தான் சிடிஆர் சொல்கிறது. பெண்ணை வன்கொடுமை செய்த பிறகு இரவு 8:55 மணிக்கு ஞானசேகரன் முதலில் ஒரு போலீஸ் அதிகாரிக்குத்தான் போன் செய்துள்ளார். காவல்துறை மீது நான் அதிக மதிப்பு வைத்திருக்கிறேன் என்று எல்லோருக்கும் தெரியும். அந்த காவல்துறை அதிகாரி பெயரையும் பதவியையும் மொபைல் எண்ணையும் வெளியிடவில்லை. 48 மணி நேரம் கழித்து அரசு என்ன பதில் சொல்லும் என்பதை பார்த்து விட்டு வெளியிடுகிறேன். 6 நிமிடம் கழித்து 9:01 ஞானசேகரனுக்கு மீண்டும் அந்த போலீஸ் அதிகாரி அழைக்கிறார். அந்த போலீஸ் அதிகாரி யார்? அவர் பேசியதை மறைத்தது ஏன்? குற்றம் செய்த பிறகு போலீஸ் அதிகாரிக்கு ஞானசேகரன் கூறியதை விசாரித்தார்களா? அண்ணா பல்கலையில் பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்த மறுநாள் ஞானசேகரனும் திமுக வட்டச் செயலாளர் சண்முகமும் 5 முறை போனில் பேசுகின்றனர். காலை 7:27 மணிக்கு முதல் அழைப்பு மாலை 4:01 மணி வரை 5 முறை பேசுகிறார்கள். அதன் பிறகுதான் போலீஸ் ஞானசேகரனை அழைத்து செல்கின்றனர். போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும்போது பேசவில்லை. வெளியில் வந்த பிறகு மீண்டும் ஞானசேகரனும் சண்முகமும் பேசுகின்றனர். எதற்கு விடுவித்தனர்? சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், திமுக வட்டச் செயலாளர் கோட்டூர்புரம் சண்முகம் ஆகியோர் விசாரிக்கப்பட வேண்டியவர்கள். 25 மீண்டும் ஞானசேகரனை கைது செய்த பிறகு அண்ணா பல்கலை கேமரா வேலை செய்யவில்லை என போலீசார் சொல்கிறார்கள். யாரெல்லாம் பதவியை தவறாக பயன்படுத்தியுள்ளனர்? போலீசாரின் கையை கட்டி போட்டார்கள். 24 ஞானசேகரனை விடுதலை செய்து ஆதாரங்களை அளிக்க யாரெல்லாம் உடந்தையாக இருந்தார்களோ அவர்கள் குற்றவாளிகள் தான். அதில் யார் அந்த சார் என்பவர் மறைந்திருக்கிறார் என்று அண்ணாமலை கூறியுள்ளார். வட்டச் செயலருடன் பேசியதற்கு என்னை விசாரிக்க வேண்டும் என அண்ணாமலை சொல்கிறார். இது என்ன குற்றச்சாட்டு என எனக்கு தெரியவில்லை. அவருக்கு தெரியுமா என தெரியவில்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார்.
சென்னையில் நிருபர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன், அண்ணா பல்கலையில் நடந்த சம்பவத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதது. போலீசார் நடவடிக்கை எடுத்து 5 மாதத்தில் அதிக தண்டனையை பெற்றுக் கொடுத்துள்ளனர். போலீசாரின் நடவடிக்கைக்கு நீதிபதி பாராட்டு தெரிவித்துள்ளார். அண்ணாமலை கூறியதை நானும் பார்த்தேன். அவர் சண்முகம் என்ற வட்டச் செயலாளர் என்னை அழைத்ததாக தெரிவித்துள்ளார். இது ஒரு குற்றச்சாட்டா? என் கையில் 83 வட்டச் செயலாளர்கள் உள்ளனர். நான் மாவட்ட செயலாளர். என் தலைமையிலான நிர்வாகத்தில் 82 வட்ட செயலாளர்கள் உள்ளனர். ஒவ்வொரு நாளும் 10 முதல் 15 பேர் எனக்கு போனில் அழைப்பார்கள். வட்டச் செயலாளர் போன் செய்தார். இதனால் சுப்பிரமணியனை விசாரிக்க வேண்டும் என சொல்கின்றனர். இது என்ன குற்றச்சாட்டு என்று எனக்கு தெரியவில்லை. அவருக்கு தெரியுமா என தெரியவில்லை என மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அரசின் சாதனைகளை மக்களிடம் விளக்கி சொல்லக்கூடிய வகையில் பிரச்சாரம் நடைபெற உள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சியில் பிரதிநிதித்துவம் அளிக்கும் மசோதாவிற்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்தது எதிர்பார்த்ததுதான். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறோம். அதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார். ஒருவேளை நாம் நீதிமன்றத்திற்கு சென்று விடுவோம் என பயந்து அவர் ஒப்புதல் கொடுத்திருக்கலாம் என்று கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் இணைய தேமுதிகவுக்கு காங்கிரஸ் அழைப்பு விடுத்துள்ளது. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டியளித்த போது செய்தியாளர்கள் அவரிடம், திமுக பொதுக்குழு கூட்டத்தில் விஜயகாந்திற்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு பிரேமலதா விஜயகாந்த் நன்றி தெரிவித்தார். கூட்டணிக்கு அவரை வரவேற்பீர்களா என்று கேள்வி எழுப்பினர். இந்தியா கூட்டணியின் தமிழ்நாட்டின் தலைவர் மு.க.ஸ்டாலின் முடிவு செய்வார். என்னை பொறுத்தவரை அவர்களை வரவேற்க காத்திருக்கிறோம் என கூறினார். இது ஒருபுறம் இருக்க, இந்த நிலையில் தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் தன்னுடைய எக்ஸ்தல பதிவில், இந்திய அரசியல் வரலாற்றின் மூத்த அரசியல் தலைவர் கலைஞரின் 102வது பிறந்த நாள், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் என்பதற்கு ஏற்ப அவர் வாழ்ந்த காலம், தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் அவர் ஆற்றிய பணிகள் என்றும் அனைவரின் மனதிலும் நீங்கா இடத்தை பிடித்துள்ளது. கேப்டனுக்கும் அவருக்குமான அந்த அன்பும் நட்பும் மிக ஆழமானது. எங்களுடைய திருமணத்தை அவர் தலைமை ஏற்று நடத்தி வைத்தார். இவை அனைத்தும் வாழ்நாளில் மறக்க முடியாதவை. எனவே அவருடைய பிறந்த நாளுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று பதிவிட்டுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.